அந்த நாள் முழுக்க மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஒன்றும் சரியா போகல. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப ஹெவியாக தான் தோணுச்சு. சரி அப்படியே வெளியே போய் காத்தாட நடந்துட்டு வரலான்னு வெளியே வந்தேன். அப்படியே ரோட்டில் போகிறப்போ ஒரு டீ கடை முன்னாடி ஒரு சின்ன பையன் சேரில் உட்காந்துக்கிட்டு அவனோட பேக் ஜிப் கிழிஞ்சு போச்சுன்னு அதை பார்த்துக்கிட்டே ஆல்மோஸ்ட் அழுதுகிட்டு இருந்தான். அவன் முகத்தில் அந்த ஹோப்லெஸ் எக்ஸ்பிரஷன் அதுதான் என் கண்ணில் முதல்ல பட்டுச்சு. அவன்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு மெதுவாக கேட்டேன். அவன் ஒரு மாதிரி சோகமா, அதுவும் அவனுடைய மழலை குரல்ல சொன்னான். ஆனால் டெய்லியும் இப்படி தான் ஆகிடும். பேக் ஜிப்பு ஓப்பன் ஆகிடும், புக்கெல்லாம் கீழே விழுந்துடும், பசங்களாம் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு அவன் சொன்னதும் அவன் கண்ணில் சொல்லாத சோகம் அவ்வளோ தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் எதுவும் சொல்லாமல் அவன் பேக் எடுத்து மெதுவாக என் மடியில் வச்சேன். அவன் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பேக் கிழிஞ்ச இடத்த கையில் நிமித்தி ஜிப்பை ட்ராக்குக்கு திருப்பி வச்சு 2 தடவை மெதுவாக ஓட்டுனேன். ஜிப்பு சரியாயிடுச்சு. அவன் முகத்துல ஒரு க்யூட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவன் முகம் ஒரு செகண்டில் மாறிடுச்சு. அது வரைக்கும் கவலையில் சுருங்கி போயிருந்த அவன் முகம் ஒரே பிரகாசமாக மாறிடுச்சு. அந்த சின்ன ஹெல்ப் எனக்கு ஹார்ட்லி ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஆனால் அவனுக்கு அது ஒரு நாள் முழுக்க நிம்மதி. சில சமயம் நம்ம செய்கிற சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு கணக்கே இல்லாத நிம்மதியாக கொடுக்குது. அவனோட ஒரு புன்னகை என்னுடைய நாள் முழுக்க இருந்த ஹெவினஸை ஒரே செகண்டில் காலி பண்ணிடுச்சு.